ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சோபிஸ் கிச்சன். இன்றைக்கு ஆங்கரில் மில்க் டோஃபி எப்படி செய்கிறதுன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 80 கிராம் ஆங்கர் எடுத்திருக்கிறேன். 200 கிராம் சுகர் எடுத்து ஆங்கரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தண்ணி விட வேணும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப் தண்ணி விடுறேன். அரை கப் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா நிறைய நேரம் எடுக்கும். உங்களுக்கு அடுப்பில் வச்சு காய்ச்சி கொண்டு இருக்க வேணும். இதன்னு சொன்னால் அளவான தண்ணி விட்டால் நாங்கள் கெரியாகவே அதை செய்து முடிச்சிடலாம் மில்க் டோஃபியை. இப்போ நான் அரை கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து அடுப்பை குறைச்சி விட வேணும். அடுப்பை வந்து கூட்டக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நான் வந்து பாருங்கள் காய்ச்சிட்டேன். தண்ணி பதமாக அது வந்து கொண்டு இருக்குது. சீனி உருகி கொண்டு இருக்கும் தானே, அப்போ தண்ணி பதமாக வந்துடுது. இப்போ பாருங்கள், ஒரு லைட் ப்ரௌன் ஒன்று வந்திருக்குது. இன்னும் பதம் இருக்குது. நான் வந்து கச்சான் போட போகிறேன். கச்சான் வந்து மில்க் டோஃபி போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் விருப்பம் இல்லாட்டி அதை விட்டுக்கொள்ளலாம். நான் வந்து இப்போ கச்சான் ஆட் பண்ண போகிறேன். வந்து சின்னதாக வெட்டிட்டு கொஞ்சம் கச்சான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அதோட ஏலமும் மிக்ஸ் பண்ணுறேன், 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு ஏல வாசனை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வெனிலா ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சட்டியில் ஒட்டாத பதம் வரணும். இந்த நம்ம வந்து அப்படியே சூம் பண்ணி காட்டுறேன். இந்த பதத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. நீங்கள் கூட விட்டீங்க நிறைய நேரம், இந்த பதத்தை விட கூட நேரம் போச்சுதுன்னு சொன்னால் டொஃபி வந்து மில்க் டொஃபி வந்து முருகிடும், அதாவது சாப்பிட இயலாது. இது வந்து நான் சரியான பதத்துக்கு எடுக்க போகிறேன். பாருங்கள், சட்டியிலே ஒட்டாத பதம் வந்துருக்குது. இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு ட்ரேயில் பட்டர் பூசிட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் அதில் ஊற்றிட்டு இதை வந்து வாழையிலேயோ அல்லது பொலித்தீன்லேயோ ஒரு பட்டர் பூசிட்டு அதை ஷேப் பண்ணி எடுத்துருங்க. கத்தியாலையும் சைடில் ஷேப் பண்ணிவிட்டு ரோலரால் மேலே ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. ரோலருக்கு பட்டர் போட்டுக்கொள்ளுங்க மறக்காமல். இப்போ வந்து நான் கத்தியால் உடனே கட் பண்ணிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் அந்த பதம் வந்து சரியாக வந்துட்டுது. அதே வைக்க வேண்டிய தேவை எனக்கு வேற இல்லை. இப்போ வந்து நீங்கள் இதே பதத்துக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வைக்க வேண்டிய தேவை இல்லை. இப்போ நீங்கள் வந்து மேலே கச்சான் வச்சுருக்கிறேன் ஒரு வடிவுக்கு. இப்போ வந்து நான் கத்தியால் கீழே கொடுத்து நான் இப்போ ஒவ்வொண்டா எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போ பாருங்க, நான் சரியான பதமாக எடுத்தபடியே நான் உடனே கட் பண்ண அப்படியே வருகுது, ஒட்டையில். இப்போ பாருங்க, இதே மாதிரி நீங்கள் இந்த முறையில் நீங்கள் மில்க் டோஃபி உங்கள்கிட்ட ஆங்கர் இருந்தால் மட்டுமே போதும். இந்த முறையில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.